அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே நிஃப்டி பேங்க் நிஃப்டி பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலை பயன்படுத்தி யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஜீரோதா, அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் எந்த பிளாட்ஃபார்ம் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் நான் லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தந்த லெவல் எக்ஸாம்பிள் 48,500. இது வந்து விஐபி ப்ரீமியம் குரூப்னு சொல்லி நான் ஒன்று இப்போது ரீசெண்டாக பொங்கலுக்கு ஆஃபர் பண்ணி இப்போ வந்து விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. விருப்பம் உள்ள நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து இந்த ஃபிபனாச்சி சார்ட்டு, ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு இல்லாமல் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடுன்ற ஒரு அட்வான்ஸ் லெவல் மெத்தடில் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத கரெக்டாக நான் வந்து சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஸோ எவ்வளோ ரேஞ்சு மார்க்கெட்டு எதுவுமே தெரியாது. ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட் நான் தந்துட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாளாக ஃப்ரீயாக நான் நிறைய இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட் லெவல்ஸ் தந்துட்டு இருந்தேன். இப்போவும் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி லெவல்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். அதே மாதிரி டெலகிராம் குரூப்லேயும் அப்பப்போ அப்டேட் தருவேன். ஸோ பிகினர்ஸ்க்கு யாரால் ஜாயின் பண்ண முடியலையோ, விஐபி குரூப் ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்கு அப்பப்போ லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டு நான் வந்து ஃப்ரீயாக தந்துட்டுருப்பேன். ஓகே கைஸ், பட் உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு அதோட லெவல்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது. ஓகே கைஸ், பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து 48,500 கால் ஆப்ஷன் எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட் லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பிஇபி லெவலில் திரும்பவும் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து எல்லா டார்கெட்டும் அச்சீவ் பண்ணி 1053 வரையும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து 232 பாயிண்ட் தந்தால் அங்கேருந்து திரும்ப வந்து ரீடெஸ்ட் ஆகி நம்ம பிஇபி லெவல் வரைக்கும் 785க்கு முன்னாடியே 793 வந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு திரும்பவும் மேலே வந்து நம்ம எல்லா டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு 1019 1053 ஹிட் பண்ணி அதுக்கு வந்து மேலே வந்து 1173 வரையும் போயிருப்பான். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ரீடெஸ்ட் பண்ணி நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து திரும்ப வந்து 1053 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருப்பான். ஓகே கைஸ், அதே மாதிரி மார்க்கெட் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத லைவில் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஸோ மென்மேலும் அவர் வந்து நம்ம சேனலை பார்த்து அதில் இருக்கக்கூடிய லெவல்ஸை பயன்படுத்தி நிறைய ப்ராஃபிட் எடுக்க தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் மூலிமா நான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. இங்கே பாருங்கள் நண்பர்களே, புதுசாக பார்க்குறவங்க பாருங்கள், இதுதான் அந்த நான் தரக்கூடிய அந்த ப்ரீமியம் கால்குலேஷன் இன்ட்ராடே லெவல்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே தருவேன். ஸோ பிஇபி பாயிண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு அதான் என்ட்ரி ப்ரைஸு. அது பக்கத்தில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அது கால் அண்ட் புட் ரெண்டுத்துக்குமே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், நிஃப்டியாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும். சரிங்களா? அதுக்கான டார்கெட் என்ன, அதோட ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் என்ன அப்படின்றத தெளிவாக தந்துடுவேன். மார்க்கெட் அந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக 100 டைம்ஸ் இல்லை, மோர் தென் 100 டைம்ஸ் 100%. சரிங்களா? அக்யூரேட்ஸி இருக்கும். ஸோ அதனால் வந்து விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வந்து என்ன லெவல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபிபனாச்சி லெவல் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டிக்கான 50 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஸோ இந்த 226 ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே வரும்போது இது 23,262 ஒரு லெவலாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 23,340, 23,390, 23,450, 23,500. ஸோ இதெல்லாம் வந்து அப்சைட் லெவல்ஸு. உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் டேஸில் இந்த லெவல்ஸ் எல்லாம் ரீடெஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த சப்போர்ட் லெவல் 23,193 பிரேக் பண்ணி வந்தான் அப்படின்னா 23,173 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே வந்தான் அப்படின்னா இது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் 23,128. அப்புறம் கீழே வந்து இன்றைக்கி கேப் அப் ஆனோம் பார்த்தீங்களா, அந்த ஜோன் வந்து கேப் ஃபில்லிங் பெண்டிங் இருக்குது. ஸோ நான் கேப் ஃபில்லிங் பண்ண கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே வர வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த இடத்துல வந்து கேப் ஃபில்லிங் பண்ண கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதாவது 23,100லேருந்து 23,150க்குள்ள ஒரு கேப் ஃபில்லிங் ஜோன் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 23,048 நல்ல ஒரு சப்போர்ட் ப்ளஸ் 23,000 சைக்காலஜிக்கல் லெவல். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் டேஸில் வந்து கீழே ரீடெஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து நம்ம நிஃப்டிக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் ஃபிபனாச்சி லெவல்ஸு. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டிக்கான ஃபிபனாச்சி லெவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு சைடில் ஒரு சேனல் வந்து பெரிய ஃபார்ம் ஆகிருக்குங்க பாருங்கள். இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இந்த சேனல் தான் மார்க்கெட் வந்து மேலே இங்கேயும் வந்து ரீடெஸ்ட் பண்ணி போயிட்டே வந்துட்டு இருந்திருக்கான். ஸோ இதை யாராவது நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த டேலேருந்து 2 ஜனவரி ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து அந்த ஒரு சேனலை ஃபார்ம் பண்ணி சேனலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் அந்த சேனலோட 50% லெவலில் வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போயிருப்பான். அதே மாதிரி தான் மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாகவே இன்னைய வரைக்கும் வந்து அதே அந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ இதை வந்து சேனலை பிரேக் பண்ணி திரும்பவும் சேனலில் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து மேலே வந்து ஒரு புல் மூவ்மெண்ட் தந்திருக்கான். ஸோ திரும்பவும் அந்த சேனலோட வெளியே தான் வந்து இன்னும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான். இந்த சப்போர்ட் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 48,500 ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலு. ஸோ அந்த லெவலில் திரும்பவும் சஸ்டெயின் ஆகி நிற்கும் போது அதுக்கு மேலேயே நிற்கும் போது மார்க்கெட் வந்து மேற்கொண்டு மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றத பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து 48,729 இருக்கான். மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 49,000 இந்த சைக்காலஜிக்கல் லெவலில் பிரேக் பண்ணி வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து 48,884 ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே வரும்போது 49,000 பிஎஸ்ஐ லெவலு, அதையும் பிரேக் பண்ணி மேலே வரும்போது 49,265 49,391 49,500 ஒரு பிஎஸ்ஐ லெவலு. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் கொஞ்சம் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கீழே விழுக திரும்ப விழ வாய்ப்பு இருக்குது. அதோட முக்கியமாக 49,671 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு, 49,745 49,800 இந்த லெவல் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். சரிங்களா? ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரிவர்சலுக்கான ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ ரிவர்சல் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ அதனால் அலர்ட்டாக இந்த ஏரியாலாம் வரும்போது அலர்ட்டாக இருக்குது. ஸோ பெருசாக கீழே வந்து தப்பு கட்டின்னு விழுந்துருவோம், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அப்சைடில் 50,000 வரையும் லெவல் தந்திருக்கேன், 50,092. ஸோ தேவைப்படுறவங்க இந்த அப்கமிங் டேஸு இந்த லெவல்ஸ் எல்லாமே ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 50,500 வரையும் லெவல் இருக்குது, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அதே மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாமே ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி டே பிஃபோர் டே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி முந்தா நேற்று லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக வந்து அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அந்த லெவல்ஸ் எல்லாமே என்ன அப்படின்றத லைவ் மார்க்கெட்லேயே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு எம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்றத உங்களுக்கு வந்து நான் வந்து ஜனவரி 13 சரிங்களா, போகி அன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில் வந்து சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள் 1/16க்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த மெசேஜ். ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து 48,173 இருக்கும்போது 48,020 வரதுக்கு கீழே வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் கீழே 47,817 வரணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் மார்க்கெட் வந்து 886 என்னமோ அதில் வந்து திரும்ப ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பான். இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக நான் சொன்னதை 48,020 வந்து இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருப்பேன். எத்தனை மணிக்கு? 2:14. இதுக்கு முன்னாடி நான் மெசேஜ் போட்டது 1:16. ஸோ கிட்டத்தட்ட 1 ஹவரில் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த டவுன்ஃபால் தந்திருப்போம். நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 237 பாயிண்ட்ஸ் வந்து நான் சொன்னதுலேருந்து கீழே விழுந்திருக்கான் அப்படின்றத கரெக்டாக நான் அதில் குரூப்லேயும் மெசேஜ் பண்ணியிருப்பேன் மார்க்கெட் முடிய போகிறதுக்கு முன்னாடி. ஓகே கைஸ், ஸோ இது எல்லாம் தான் வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணி நம்ம லைவ் மார்க்கெட்லேயும் அப்டேட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் நான் மார்க்கெட் அன்றைக்கி 13ஆம் தேதி முடியும் போதே சொல்லுவேன் 49,000 கால் ஆப்ஷன் வந்து 499 அபவ் குட்டுன்றதை சொல்லியிருப்பேன். அதான் மார்க்கெட் முடிய போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து முடிய போகிறதுனால அது மொமெண்டம் வந்து இப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால தான் மார்க்கெட் வந்து அன்றைக்கி யாராவது ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து பெரிய கேப் அப் 200-250 பாயிண்ட் கேப் அப்பு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா, நம்ம அனலைஸ் பண்ணுறது வந்து லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப அக்யூரஸாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து பழைய வீடியோஸும் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு தேவையான நிறைய மெசேஜ் இன்ஃபர்மேஷன்
ரொம்ப மைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அதை எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ பழைய வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். விருப்பம் உள்ளவங்க நம்ம ஃப்ரீ டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஐபி குரூப்பையும் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றின தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த சார்ட்டில் தரக்கூடிய ப்ரீமியம் கால்குலேஷன் லெவல் வந்து கிடைக்கும். அதர்வைஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு ஃபிபனாச்சி சார்ட் லெவலே போதும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக நான் வந்து தந்துட்டுருக்கேன். ஓகே கைஸ். ஸோ எக்ஸாக்டாக என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும், அதோட என்ட்ரி ப்ரைஸ் என்னென்னு அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you, bye.